பல இளைஞர்களும் மாணவர்களும் அதிபதப்படுத்தப்பட்ட உணவு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதை நிறைய சாப்பிட்றாங்க. துரித உணவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது 1950களில் உலக சந்தையில் அறிமுகமானது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை எளிதாக சாப்பிட முடியுங்கிறதுனாலையும் எளிதாக சமைக்க முடியுங்கிறதுனாலையும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 1972ஆம் ஆண்டு ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தக்கை உணவு அப்படிங்கிற பெயரை மைக்கேல் ஜேக்கப்சன் அப்படிங்கிறவர் கொடுத்தார். 1981க்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, பருமனா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. உலக சந்தையில் அதிபதப்படுத்தப்பட்ட உணவு அதிகமா புழங்குது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். ஒரு காய்கறினா அதுலேயும் இப்போ ஒரு வெள்ளரிக்காய் அப்படின்னா அப்படியே சாப்பிட்றோம். சேலட்னு சொல்லப்படக்கூடிய அந்த உணவை நாம் சமைக்காமல் சாப்பிட்றோம். இதை அப்படியே சாப்பிடப்படக்கூடிய நேச்சுரலான உணவு. சில நேரங்களில் அதை நாம் உமியை நீக்கி, உதாரணத்துக்கு அரிசி அப்படின்னா நெல்லிலிருந்து உமியை நீக்கி, அப்போ கம்புன்னு எடுத்துக்கிட்டால் அதை மாவாக மாற்றி, அதே மாதிரி கேழ்வரகை மாவாக மாற்றி நாம் உட்கொள்கிறோம். அந்த மாதிரி உட்கொள்ளும் போது அது ஒரு செமி ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது. அதை சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் ஆகுது. ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு ரசம் வைக்கிறோம், சாதத்தை வடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட். இதில் நிறைய கொழுப்பு, நிறைய சர்க்கரை இவற்றையெல்லாம் கலந்து நாம் தயாரித்து பல நாட்கள் வைத்து கொண்டு சாப்பிடுகிற மாதிரி செய்கிற போது தான் அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை மக்கள் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, இதை ஒரு பாக்கெட்டில் அடைச்சி எளிதில் மற்ற இடங்களுக்கு நம்ம அனுப்ப முடியும். இதை நம்ம செல்ஃபில் வாங்கி வைக்கிறதும் ஈஸி. இது பல நாட்கள் கெடாமல் இருக்கிறதுனால எப்போ வேணும்னாலும் எடுத்து சமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற வசதியும் இருக்குது. குழந்தைகள் இதை விரும்புது. தாய்மார்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை, உடனடியாக சமைக்க முடியும், வேலை குறைவு. இந்த காரணங்களால நிறைய குடும்பங்கள்ல இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவை விரும்பி சாப்பிடுவதும் விரும்பி சமைப்பதும் புழக்கத்தில் இருக்கு. ஆனா இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவு எப்படிப்பட்டதுன்னா, இதுல அதிக கொழுப்பு இருக்கு, அதிக உப்பு இருக்கு, அதிக சர்க்கரை இருக்கு. இது எல்லாமே உடம்புக்கு மிகவும் கெட்டது. அதிக சர்க்கரை இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால என்னன்னா, நீரிழிவு நோய் போன்றவை சின்ன வயதிலேயே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல அதிக சோடியம் இருக்கிறதுனால ரத்த கொதிப்பும் சின்ன வயசுலேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் இதை சாப்பிட்றவங்க பருமனாயிடுறாங்க. இன்னைக்கே உலகத்துல 30% பேர் பருமனா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2050ல் எல்லாருமே பருமனா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது.